வெல்கம் பேக் டு அரிமாவின் காலை தென்றல். என்ன நேயர்களே, ஒரு அற்புதமான மங்களநாதத்தை கேட்டோம். அதனைத் தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது பக்தி பாமாலை. இது தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து எல்லா வாரமும் கேட்டுக்கொண்டிருக்கிற அற்புதமான எல்லா நேயர்களுக்கும் தெரியும், பக்தி பாமாலையில் சில குறிப்பிட்ட ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொண்டு பக்தி பாடலை கேட்பது வழக்கம். புதிதாக கேட்க இருக்கும் நேயர்களுக்கும் இது ஒரு அற்புதமான தகவலாக அமையும் என்பதில் மிக்க நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு பக்தி பாமாலையில் என்ன மாதிரி தகவல்களை தெரிந்து கொண்டு நாம் பக்தி பாடலை கேட்க இருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பல பேர் யூகம் பண்ணியிருக்கலாம், ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக ராமரை சேர்ந்த தகவல்களாக தான் இருக்கும் அப்படின்னுட்டு. எந்த ஒரு ஐயப்பாடும் வேண்டாம். ஸ்ரீ ராமநவமியை ஒட்டி நாம் இருப்பதனால ஸ்ரீராமர் பிரான் அவதரித்த அற்புதமான திருநாளை ஒட்டி நம்மளுடைய நிகழ்ச்சியும் அமைந்திருப்பதனால அதை கொண்டாடுற விதத்தில் ஸ்ரீராமபிரான் குடிகொண்டுள்ள ஒரு அற்புதமான ஆலயத்தை தான் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். ராமர் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சத்திய சுரூபமாக அவதரித்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தசரத மகாராஜா புத்திர காமேஷ்டி யாகம் செய்து தான் ராமபிரானை பெற்றார் அப்படிங்கிறது அதுவும் நமக்கு தெரிந்த விஷயம். இந்த வசிஷ்ட மாமுனிகள் தான் புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு ஏற்பாடு செய்து அந்த யாகத்தை வளர்த்து அதன் மூலமாக கிடைத்த அமிர்தமான பாயாசத்தை தசரத மகாராஜாவின் மகாராணிகளான கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை ஆகியோர்கள் உண்டு அதன் மூலமாக ஸ்ரீராமபிரானையும் பரதனையும் சத்ருகனையும் லக்ஷ்மணனையும் பெற்றார்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னம்னா, கௌசல்யாவுக்கு ஸ்ரீராமபிரான் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார். கைகேயிக்கு பரதன் பூச நட்சத்திரம் உள்ள திருநாளில் பிறந்தார். சுமித்திரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருகனனும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தார்கள். இந்த நால்வரும் ராமபிரானை ஒட்டி அடுத்தடுத்த நாள்களில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்களை சொல்லக்கூடிய அற்புதமான நூல் ராமாயணம். ராமாயணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுற விதத்தில் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ராமாயணத்தை கேட்டாலும் புண்ணியம், படித்தாலும் புண்ணியம் அப்படின்லாம் சொல்வது உண்டு. இதற்கு காரணம் என்னன்னா, ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த சாராம்சங்கள் நம்மளுடைய மனதில் பதிய வேண்டும். அதற்கு நீ படித்து தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, படிக்க தெரியாமல் கேட்டு தெரிந்து கொண்டாலும் பரவாயில்லை அப்படின்னு பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சுருக்கமாக சொன்னால், ராமரோட நாமமே வேதத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான சத்திய சுரூபம் ஸ்ரீராமபிரான். அவர் குடிகொண்டுள்ள கோயில் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே பெருமாள் கோயிலில் ராமருக்குன்னு ஒரு சன்னிதானம் இருக்கும். அதில் ராமர் பரிவாரத்தோட காட்சி கொடுப்பார். இதெல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய எல்லா கோயில்களோட அம்சம், பெருமாள் கோயில்களின் அம்சம். இப்போ நாம் இன்னைக்கு தரிசனம் செய்ய இருக்கிறது ராமரே மூலவராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலத்தை தான் நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். இங்கு இருக்கும் கோயில் அருள்மிகு ஸ்ரீ ராமச்சந்திர பெருமாள் திருக்கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது தமிழகத்திலேயே ராமருக்காக கட்டப்பட்டுள்ள கோயில்களில் இந்த கோயில் தான் மிகவும் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. 8 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது. கட்டியவர் கிருஷ்ணதேவராயர். இங்கு இருக்கும் மூலவர் ஸ்ரீராமர், சீதை, லட்சுமணர், ஹனுமர் சமேதமாக காட்சி கொடுக்கிறார். இங்கு இருக்கும் உற்சவர் விஜயராஜன். இங்கு இருக்கும் தாயார் செங்கமல்லவல்லி தாயார். தலை விருட்சம் பில்வம்.
தீர்த்தம் சிவ தீர்த்தம். பழமை அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இருக்கும் ஊர் நெடுங்குன்றம், மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம், மாநிலம் தமிழ்நாடு. இங்குதான் ஸ்ரீ ராமநவமி உற்சவம் 10 நாட்கள் மிகவும் கோலாகலமாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கு இருக்கும் மூலவரோட விமானம் கனக விமானம். இந்த தலத்தில் என்ன விசேஷம், எதுக்காக இந்த தலத்தை பற்றி நம்ம சொல்ல இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது ஸ்ரீ ராமபிரானுக்காக கட்டப்பட்ட கோயில்களில் மிகப்பெரியது அப்படின்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே ராமர் அப்படின்னா நம்ம எல்லாரும் காணக்கூடிய தரிசனம் என்ன அப்படின்னா, ராமர் வில்லேந்தி தாயார் சமேதமாக, லக்ஷ்மணர் ஹனுமன் சமேதமாக காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த தலத்தில் அந்த மாதிரி வில்லு அம்பு எதுவும் இல்லாமல் கருணையை வழங்கும் விதத்தில், வரங்களை அள்ளி கொடுக்கும் விதத்தில் சாந்த சொரூபியாக சீதாதேவியோட அமர்ந்த நிலையில் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீராமர் அமர்ந்த நிலையில் காட்சி கொடுப்பதை காண்பது மிகவும் அரிது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பை கொண்ட திருத்தலம் தான் இந்த திருத்தலம். இன்னொரு சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொதுவாகவே ராமருக்குன்னு உள்ள ஆலயங்களாக இருக்கட்டும், அதில் சீதா, ராமா, லக்ஷ்மணர் 3 பேரும் நின்ற கோலத்தில் இருப்பார்கள். ஹனுமன் வெளியில் இருந்தபடி அவரை வணங்குற கோலத்தில் இருப்பாங்க. உற்சவ மூர்த்திகள் தான் ஹனுமனோட சேர்ந்து இருப்பாங்க. ஆனால் இந்த தலத்தில் மூலஸ்தானத்திலேயே, கர்ப்ப கிரகத்திலேயே ராமபிரானும் சீத்தையும் அமர்ந்த கோலத்திலும், ராமபிரானுக்கு வலப்புறத்தில் லக்ஷ்மணர் வில்லேந்தி நின்ற கோலத்திலும், ஹனுமன் ராமருக்கும் சீத்தைக்கும் கீழே பத்மாசனத்தில் அமர்ந்து ஓலைச்சுவடிகளை படிக்கும் விதத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி காட்சியை காண்பது இந்த ஒரு தலத்தில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவே இந்த தலத்தோட முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு இருக்கும் இந்த மூலவரை பிரதிஷ்டை செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா, பரனூர் கிருஷ்ணாபிரேமி அப்படிங்கிற ரிஷிகளால் இங்கே இருக்கும் ராமபிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மூலவர் எப்படி காட்சி கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீ ராமபிரான் வில்லு அம்பு எதையும் ஏந்தாமல் சாந்த சொரூபியாக வலது திருக்கரத்தை அபயகரமாகவும் இடது கரத்தை தன் இடது காலில் ஊன்றிய நிலையிலும், சீதாதேவி ராமபிரானுக்கு இடப்புறம் வலது கையில் தாமரையை ஏந்தி இடது கையை அபயமுத்திரை சின்னத்தோட சாந்த சொரூபிகளாக அமர்ந்த நிலையில் ராமபிரானும் சீதாதேவியும் காட்சி கொடுக்கிறார்கள். இந்த திருத்தலம் எப்படி உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் இந்த திருத்தலத்தில் ராமருக்கு வில்லு அம்பும் கையில் இல்லை அப்படிங்கிறதுக்கும் கதை சொல்லப்படுகிறது. எதனால அப்படின்னா, ராவணனோட போரிட்டு வெற்றி கண்ட பின்னர் சீத்தையை மீட்டு அயோத்திக்கு செல்லும் வழியில தான் ராமபிரான் இந்த தலத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால தான் அதை குறிக்கிற விதத்தில் வெற்றி கண்ட ராமராக இங்கு இருக்கிறார், சாந்த சொரூபியாக சாந்த நிலையில் அமைதி நிலையில் இங்கே இருக்கிறதுனால தான் ராமபிரானுக்கு வில்லு அம்பும் கையில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இங்கு ஹனுமன் மூல கர்ப்பகிரகத்திலேயே அமர்ந்த நிலையில் ஓலைச்சுவடிகளை படிக்கிற விதத்தில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கும் இங்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதாவது ராமபிரான் சீத்தை, லக்ஷ்மணர், ஹனுமன் சமேதமாக அயோத்தியை நோக்கி புறப்படும் பொழுது இந்த தலத்துக்கு வந்தாராம். இந்த இடத்துல அப்போ சுகபிரம்ம மகரிஷி இந்த இடத்துல தவம் செய்து வந்திருக்கிறார். அவருடைய ஆசிரமம் இந்த தலத்தில் இருந்திருக்கு. இந்த நெடுங்குன்ற மலை மேலே இருந்த சுகபிரம்ம மகரிஷியோட ஆசிரமத்துக்கு ராமபிரான் அவரை காண வேண்டும் அப்படி விருப்பப்பட்டு வந்தாராம். எதிர்பாராத விதமாக ராமபிரான் சீத்தை, லக்ஷ்மணர், ஹனுமன் சமேதமாக தன்னுடைய குடிலுக்கு வந்ததை கண்ட சுகபிரம்ம மகரிஷி ஆச்சரியத்துக்கு எல்லைக்கே போயிட்டாராம். செய்வதறியாமல் ஒன்றும் புரியாமல் தவித்தாராம். ராமபிரானை இறுக அணைத்து கண்ணீர் வடித்து அழுதாராம். இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிக்க இந்த ஒரு நாளிகை போதாது, திடீரென்னு வந்ததுனால நீங்கள் ஒரு நாள் என் கூட தங்கணும் அப்படின்னு ராமபிரானிட்ட தாழ்மையான வேண்டுகோளையும் சுகபிரம்ம மகரிஷி வைக்கிறார். அதுக்கு ராமபிரான் அயோத்தியில் பரதன் தனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும்
14 ஆண்டுகள் முடிந்து வரவில்லைன்னா யாக குண்டத்தில் பரதன் விழுந்துருவார், அதனால் தான் எப்படியாவது அயோத்திக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராமபிரானே சற்று நேரம் யோசித்து தனது கணையாளியை, அதாவது கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து ஹனுமன்கிட்ட கொடுத்து, நீ அயோத்திக்கு சென்று பரதன்கிட்ட நான் சுகபிரம மகரிஷியோட குடியில் இன்று இரவு தங்கி நாளை வருவேங்கிற செய்தியை சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அதன்படி ஹனுமனும் அயோத்திக்கு சென்று பரதனிடம் ராமன் காண்பித்த கொடுத்தனுப்பிய மோதிரத்தை காண்பித்து, நாளை கண்டிப்பாக தாயார் சமேதமாக ஸ்ரீ ராமபெருமான் வந்து சேருவார் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லிட்டு சுகபிரம மகரிஷியோட குடிலுக்கே மறுபடி ஹனுமனும் வந்து சேர்ந்தாராம். அந்த மாதிரி சுகபிரம மகரிஷியோட வேண்டுதலின்படி சீதா, லக்ஷ்மணர், ஹனுமன் சமேதமாக ராமர் தங்கிய இடம்தான் இந்த திருத்தலம். அப்படி காட்சி கொடுத்த அந்த ராமபிரானை பிரதிஷ்டை செய்தவர்தான் பரனூர் கிருஷ்ணாபிரமி அப்படிங்கிற ரிஷிகர். பின்னர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இது கோயிலாக எழுப்பப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. இந்த தலத்தோட மிக சிறப்பான அம்சமாக இந்த மூலவர் அமர்ந்திருக்கும் நிலையை தான் சொல்லப்படுகிறது. சுகபிரம மகரிஷியை பார்க்க வந்த ஸ்ரீ ராமபிரானுக்கு சுகபிரம மகரிஷி தான் எழுதிய தர்ம சாஸ்திரங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை எடுத்து காண்பித்தாராம். அதனை பெற்றுக்கொண்ட ஸ்ரீ ராமபிரான் அந்த ஓலைச்சுவடியை தன் அருகில் இருந்த ஹனுமனிடம் கொடுத்து வாசிக்க சொன்னாராம். அதனாலேயே ஸ்ரீ ராமபிரான் அமர்ந்த நிலையிலையும் அவருக்கு கீழ் ஹனுமன் பத்மாசனத்தில் அமர்ந்து ஓலைச்சுவடிகளை படிக்கும் விதத்திலும் இந்த மூலவர் அமைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி ஹனுமன் தர்மசாஸ்திரங்களை படித்து சொல்லும் பொழுது அதை கேட்டு இன்புற்ற ஸ்ரீ ராமபிரான் இந்த தலத்தில் ஹனுமனுக்கு முக்திகோபனிஷத் அப்படிங்கிற உபநிஷத்தை உபதேசித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதனால் இங்கு ஸ்ரீ ராமபிரான் ஹனுமனுக்கு குருவாகவும் காட்சி கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த ஸ்ரீ ராமநவமியில் 10 நாள் உற்சவம் மிகவும் சிறப்பாக தேரோட்ட திருவிழாவாகவும் இந்திர திருவிழாவாகவும் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்திரனே இங்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு உற்சவம் நடத்துவதாக ஐதீகம். இந்த தலத்தில் தான் நம்ம வாழை இலையில் ஒரு கோடு மாதிரி ஒன்று நடுவில் இருக்கும். இந்த கோடு உருவானது இந்த தலத்தோட காரணம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலத்தை தெரிந்த பெரியோர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹனுமன் பரதன்கிட்ட போய் மோதிரத்தை காண்பித்து நாளை ராமபிரான் வந்து சேருவாருங்கிற நற்செய்தியை சொல்லிட்டு மறுபடி சுகபிரம மகரிஷியோட குடிலுக்கு வரும்பொழுது சுகபிரம மகரிஷி ராமருக்கும் சீதா, லக்ஷ்மண, ஹனுமன் எல்லாருக்கும் ஒரு அருமையான விருந்து கொடுத்தாராம். அப்போது ராமபிரான் இந்த ஹனுமனோட சேவையை பாராட்டி தான் நினைக்கும் போதெல்லாம் தன்னுடைய காரியத்தை வெற்றிகரமாக அனுகூலம் செய்து கொடுக்கும் ஹனுமனை மதிக்கும் விதத்தில் இந்த தலத்தில் ஒரே இலையில் ஹனுமனும் ராமரும் சேர்ந்து சாப்பிட்டாங்களாம், எதிர்ப்புறமாக அமர்ந்து. அப்பொழுது ராமர் ஹனுமனுக்காக இட்ட கோடு தான் அந்த வாழை இலையில் இருக்கும் கோடு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஒரு அற்புதமான ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் கண்டால் வாழ்க்கையில் வெற்றி கிட்டுவது நிச்சயம் அப்படின்னு இந்த தலத்தோட பெருமையாகவும் சொல்லப்படுகிறது. என்ன நேயர்களே, வெற்றி தரும் விஜயராஜன் பெருமாள் இருக்கும் ஸ்ரீ ராமபிரானை தரிசனம் செய்தோம். ஸ்ரீ ராம் நவமியை முன்னிட்டு ஒரு அற்புதமான ஒரு தலத்தை தரிசனம் செய்ததில் மிக்க மகிழ்ச்சி தான். இப்போ வரப்போகிற ஒரு அற்புதமான பாடலை கேளுங்க. உங்களுக்கான பக்தி பாமாலை கேள்வி எது அப்படிங்கிறத பாடலுக்கு இடையில் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பாடலை கேளுங்க, நிகழ்ச்சியை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இதோ இப்பொழுது அற்புதமான பக்தி பாடல். ராம ராம கோசல ராம் வருக வருக வேத சரத ராம் ராம ராம கோதண்ட ராம் வருக வருகவே சீதாராம் ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ
குலத்தேவை இதை நீ அறிவாயோ ரகுவீர மறுபடி வருவாயோ மண்மேலே மாறுதல் தருவாயோ ராம ராம கோசல ராம் வருக வருகவே தசரத ராம் ராம ராம கோதண்ட ராம் வருக வருகவே சீதாராம் ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ ராம இனி நீ வருவாயோ தம்பிக்கொரு முடி தந்து விலகிய தசரத ஸ்ரீராமா தனது நலமே பெரிது பெரிது என்பார் கண்டாயோ ராமா பண்புக்கொரு வழி சொல்லி பழகிய பண்டிதனே ராமா பறவை விலங்கு போல மனிதனானான் அறிவாயோ ராமா சரையூ நதி போல் விரையும் அம்பால் தருமம் காத்த பெருமானே அறிவோம் என்று சொல்லும் அறிவை மனிதன் இன்று இழந்தானே இது ஏனோ ராமா அவதாரம் நீ அல்லால் கலிபாவம் தீருமா வருவாய் ரகுகுல ராமா ராம ராம கோசல ராம் வருக வருகவே தசரத ராம் ராம ராம கோதண்ட ராம் வருக வருகவே சீதாராம் ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ ராம இனி நீ வருவாயோ லங்காபுரியிலும் கோபகதியிலும் கசிந்தாயே ராமா இன்று சென்று நாளை வருக என்ற மொழியை மறப்போமா அண்ணன் தம்பிகள் என்று பலரையும் அணைத்தாயே ராமா அந்த போக்கு இன்று போச்சு பாசம் பகைதானே ராமா கண்ணாயன பின்னும் வந்தாய் கனியாய் கீதை தந்தாயே இந்நாள் உந்தன் தரிசனமில்லை தலை கீழ்கோலம் காண்பாயே வருவாயோ ராமா மழை மேகம் போன்றவா மண் மீது தோன்றிவா ராமா ரகுகுல ராமா ராம ராம கோசல ராம் வருக வருகவே தசரத ராம் ராம ராம கோதண்ட ராம் வருக வருகவே சீதாராம் ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ ராம ராம ரகுகுல ராம இனி நீ வருவாயோ ராவணன் போலே ஆயிரம் தொல்லை. நேர்களே, உங்களுக்கான பக்தி பாமாலை கேள்வி. இது பல பேருக்கு தெரிந்த பதிலாக இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு தெரியாதவர்களுக்கு இந்த தருணத்தில் இந்த விஷயங்களை தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் கேள்வியாக உங்கள்கிட்ட கேட்குறேன். ராமர் கூட பிறந்தவர் பரதன், லக்ஷ்மணன், சத்ருகனன் அப்படின்னு நான் சொன்னேன். ஸ்ரீ மகாவிஷ்ணு வைகுண்டத்திலேருந்து பூலோகத்துக்கு ராமபுரானா அவதாரம் எடுக்க போகிறாரு அப்படின்னோடனே அவர் கூட இருந்தவங்களும்
பூலோகத்துக்கு அவர் கூடவே தம்பிகளாக பிறந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த விதத்தில் இந்த லக்ஷ்மணன், சத்ருகனன், பரதன் யார்? இதுதான் என்னுடைய கேள்வி. ராமபிரான் கூட பிறந்த பரதன், சத்ருகனன், லக்ஷ்மணன் ஆகியவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் எந்த அம்சமாக சொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குற கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு சொல்ல வேண்டிய எண் 5105092316 அப்படிங்கிற நம்பருக்கு எப்போதும் போல நீங்கள் ஃபோன் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்கலாம், பதிலையும் சொல்லலாம். பதில் தெரியல, தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியோட இறுதியில் இதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பக்தி பாமலை முடிந்து ஒரு குதூகலமான செக்மெண்ட்டில் நம்ம நுழைய இருக்கிறதுக்கு முன்னாடி சில விளம்பரங்களை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியை தொடருவோம்.